அவங்க அவங்க பொசிஷன்ல இருந்து விலகி வரவே மாட்டாங்க அவங்களோட பார்ட்னருக்காக. இந்த மாதிரி ஏன் இருக்காங்க? இந்த பாண்டிங் ஏன் ரொம்ப டஃப்பா, ரொம்ப குயலா போயிட்டு இருக்கு? இதுல ஏதாவது பிளாக் மேஜிக்கோட பாதிப்புகள் இருக்கா? இது ட்வின் ஃப்ளேமா? இல்ல கர்மா பாதிப்புகள் இருக்கா? பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி பற்றி பார்க்குறோம். சில பேருக்கு வந்து இந்த லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்காக தான். சில பேருக்கு வந்து அது கர்மா ரிலேட்டடாக இருக்கலாம். சிச்சுவேஷன் ரொம்ப உங்கள் கையை மீறி போகும். ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் வந்து ஒத்துழைப்பு இருக்கும். ஒரு சைடில் வந்து அவங்க எப்பவுமே இறங்கியே போக மாட்டாங்க. அவங்க சொல்கிற விஷயத்திலே பிடிவாதமாக நிற்பாங்க. அவங்க பொசிஷன்ல இருந்து விலகி வரவே மாட்டாங்க அவங்களோட பார்ட்னருக்காக. இந்த மாதிரி ஏன் இருக்காங்க? இந்த பாண்டிங் ஏன் ரொம்ப டஃப்பா, ரொம்ப குயலா போயிட்டு இருக்கு? இதுல ஏதாவது பிளாக் மேஜிக்கோட பாதிப்புகள் இருக்கா? இது ட்வின் ஃப்ளேமா? இல்ல கர்மா பாதிப்புகள் இருக்கா? பார்த்துடலாமா? இது வந்து ஏஞ்சல், சாம்வேல் ஏஞ்சலோட கைடன்ஸ்ல எடுக்கிறேன். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44455. இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கா தரேன். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேமா அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ் கொடுத்துருக்காங்க. கேள்வி பதிலோட தான், எஸ்ஆர் நோ கொஸ்டினோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு கார்டா வந்திருக்கு. இந்த கேள்வி, அதாவது இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியா அப்படிங்கிற அந்த டாபிக் ஏற்ற மாதிரி எஸ், அந்த கேள்விக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க மேபி பிரிஞ்சிருக்கலாம், உங்க நபரை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். உங்க நபர் அப்ராட் அந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கலாம். சீக்கிரமே உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. திரும்ப வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு சிலர் எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? கண்டிப்பா வருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்தரா இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ். இன்னொரு ரீடிங்ல என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறாரு? ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு நியூ லைஃப்காக எதிர்பார்க்குறீங்க. ஆமா அண்ணா, கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு சொல்லிட்டு நியூ லைஃப்காக கேட்குறீங்க. நீங்க சில பேர் ஃபீமேல் எனர்ஜி, விடோ மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா கணவனை இழந்தவர்கள் நீங்க வந்து பார்க்குறீங்க. சில பேர் வந்து அந்த நபர் டிவோர்ஸ் ஆகிருக்கும். ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கக்கூடிய நபர் நீங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். சில பேர் வந்து மாஸ்டராக இருக்கலாம், சில பேருக்கு அட்வைசராக இருக்கலாம், கன்சல்டேஷன் பண்ணுறது, நீங்கள் மற்றவங்களை கைட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை பார்ப்பீங்க, கவுன்சிலர் அந்த மாதிரி. ஓகேவா? ஃபர்தராக இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? இதில் ஏதாவது பிளாக் மேஜிக் இருக்கா இதுக்கு? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். உங்கள் நபர் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு தான் சொல்கிறாங்க. பிளாக் மேஜிக் இருக்கா அப்படின்னா எஸ்ன்னு தான் வருது. பிளாக் மேஜிக் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸால் ஒரு நடத்தப்பட்டிருக்கும். இது ஒரு 1 இயர் முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கும். உங்கள் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு நீங்கள் நியூ லைஃப்காக போகிறீங்க அப்படின்னா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியும் இந்த கர்மாவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைஃப்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த திருமணம் வந்து நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரியாகும். 1 இயரில் உங்களுக்கு ஒரு நல்ல, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்க. இது வந்து டிவைனால் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா ஏஞ்சல் வந்திருக்காங்க. ஏஞ்சலோட சைன் அதிகமாக உங்களுக்கு தெரியும்.
ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கான நியாயமான ஒரு விஷயத்த நீங்க கேட்குறீங்க. எனக்கான ஒரு நபர், என்கிட்ட அன்பா இருக்கக்கூடிய நபர் எனக்கு வேணும். அது நீங்க வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஐடி ஃபீல்ட்ல இருப்பீங்க. பேஷனேட்டான ஒர்க் பண்றது. ஆஹ் நீங்க இந்த கலைத்துறை மாதிரி ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில கலைத்துறை சம்பந்தமான வேலைகள்லாம் ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப டேலண்டா தான் இருக்கீங்க. உங்களுக்கு இதுல இருந்து நான் இந்த பழைய லைஃப் எனக்கு வேண்டாம். அவங்க வந்து டிபெண்டன்ட்டா அந்த ஃபேமிலி ஓரியன்டட் டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. அது வந்து ஒரு கார்மிக் மாரி தான் சொல்றாங்க அது. அந்த சைக்கிள் மறைஞ்சு உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் பார்ட்னர் நீங்க டிவைனோட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. செகண்ட் லைஃப் தான் கேட்குறீங்க. எனக்கு செகண்ட் லைஃப் வேணும் குருவே. என் குரு வந்து டிவைனா இருக்கிறாங்க. எனக்கு வந்து எல்லாமே வந்து என் குரு தான். அப்படி சொல்லி ஃபுல் சரண்டர்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் அமாவாசை தினம் 18 சந்திரப்பிறை 20ஆம் தேதி வருது. இந்த பவர்ஃபுல்லான தினத்தில் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் வந்து முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் முன்பதிவு செஞ்சு பலனடைங்க. லிமிட்டட் சீட் ஒன்லி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். என் குரு வந்து டிவைனா இருக்கிறாங்க. எனக்கு வந்து எல்லாமே வந்து என் குரு தான். அப்படி சொல்லி ஃபுல் சரண்டர்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல பேலன்சிங் பண்ணக்கூடிய நபர் உங்க லைஃப்ல வருவாங்க. இதுக்கு மேல என்ன? அப்படியே டிட்டோவை யாரோ ஒரு சம்படி இதை வந்து அப்படியே அவங்களுக்காகவே இந்த ப்ரிடிக்ஷன் வந்த மாதிரி சொல்றாரு. இது வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க. அமேசிங்கா இல்ல? அவங்களுக்கு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. பர்சனல் ரீடிங்க்கு தனியாக வரணும்னு அவசியம் இல்லை. இது பர்சனல் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கு. சில செல்லங்களுக்கு வந்து உங்க நபரோட ஒரு பேலன்சிங் இல்லாமல் இருக்கீங்க. இதுக்காக நிறைய பிரயத்தனம் பண்ணிட்டீங்க. ஒரு சிலருக்கு நீங்க ரொம்ப என்ன சொல்றது டேலண்டா இருப்பீங்க. நீங்க வந்து டிவைனோட ரொம்ப கனெக்டிவா இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு மணி ரிலேட்டடான விஷயம், அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கான விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுது. நீங்க வந்து ஃபேமிலிக்காக தான் நிறைய வந்து இது பண்ணுவீங்க. ஃபேமிலியை கவனிக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், இப்படி உங்களுக்காக நீங்க செஞ்சுக்க போறது கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுலயே உங்களுக்கு காலம் போயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஜக்லிங்கான ஒரு இதுல தான் இருக்கீங்க. ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. என்னடா இது நான் மேனிஃபெஸ்ட் பண்றது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஏன்னா மேனிஃபெஸ்ட் பண்றது வந்து ஒண்ணா இருக்கணும். ஒரே நேரத்துல 4 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி சில தவறுகளை சில செல்லங்கள் பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க யார் பண்றீங்களோ அதை கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த 4 விஷயத்துல எது மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையோ அதுல ஃபோக்கஸிங் வைங்க. அப்புறம் சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருந்தாலும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இந்த 21 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அதை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வந்து நம்மளோட வீடியோ பதிவுகள்ல சொல்லிட்டு இருக்கேன். அதையும் வேணா பார்த்துக்கோங்க. அடுத்தது சில பேருக்கு வந்து ப்ரப்போசல் வரா மாதிரி இருக்கும். வந்து ஃபெயிலியர் ஆகும். அது எதுவும் வந்து நிலைக்காது. லவ் லைஃப்ல இருக்கிறவங்க சில பேர் வந்து 2, 3 பேர் நீங்க லவ் பண்ணி இதோட 3வது 4வத கூட நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் 3க்கு மேல கிராஸ் பண்ணி தான் வந்து உட்காந்துட்டு இந்த ரீடிங் பார்க்குறீங்க. ஆமாம் தானே? கரெக்ட். உங்களோட ஃபெயிலியருக்கு யாரும் காரணம் இல்லை. சில பேருக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் காரணம். வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. சில பேர் ரீயூனியன் கேட்குறீங்க. சில பேர் மெயில் பார்க்கலாம். உங்க ஃபேமிலியோட நீங்க வந்து அதை உங்களோட குழந்தை மனைவியோட சேரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஆனா உங்க ஃபேமிலியில இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை வந்து ஃபெயிலியர் பண்ணுவாங்க. நீங்க அவங்க பேச்சை ரொம்ப கேட்பீங்க. அவங்க ஃபேக்கான உறவு. அந்த ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஃபேக்கான உறவு. அவங்கள இது பண்ணிட்டு நீங்க உங்க ஃபேமிலியை வந்து இது பண்ணியிருக்கீங்க. உங்க மனைவியும் குழந்தையும் கைவிட்டிருப்பீங்க.
சில பேர் வந்து இது ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் தெரியுது. ஒரு சிலருக்கு உங்க மனைவியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள வந்து இது பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த உறவு வந்து இதா இருக்கும். சில பேருக்கு வந்து எப்போ இது வந்து வரும், எனக்கு வந்து என்னை வந்து லாக் பண்ண மாதிரி இருக்கு. உங்களை லாக் பண்றதே உங்களோட ஹஸ்பண்டா கூட இருக்கலாம். அவர்கிட்ட இருந்து எனக்கு எப்போ வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அவர் எப்போ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு, என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட், அதாவது அவர்கிட்ட ஒரு ஃப்ரீடம் இல்லைன்னு எதிர்பார்க்குறீங்க, இது எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த நபருக்கு இது ட்வின் ஃப்ளேம்ல வருதா, ஏன் அவர் அப்படி பண்றாரு, இதுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் காரணமா, இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியா? நோ. ட்வின் ஃப்ளேம் இல்ல. அப்போ ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயமா? எஸ். இது ஒரு கார்மிக் மாதிரி தான் தெரியுதுப்பா. சிங்கிள் பேரண்ட், நீங்க ரொம்ப பாசம் மிகுந்தவங்க, எல்லாமே உங்க கையில இருக்கு. ஆனா நீங்க கொடுக்குற அன்பு பாசம் எதுவும் உங்க கணவர்கிட்ட இருந்து வராது. அவர் எப்பவும் எளியும் பூனையுமா தான் 2 பேருமே இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் ரொம்ப பெருசா போச்சு. ஆனாலும் நான் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் டைமிங்ல முடிக்கணும்னு பார்த்தேன். இன்னும் டெப்த்தாக நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, சில பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகாமல் கூட இருக்கும். ஏன் உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா, நீங்கள் உங்களோட எனர்ஜி லோயராக இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களை சுற்றி இருக்க அந்த நெகட்டிவிட்டி தடுத்துரும். அதனால் நீங்கள் ப்ரைவேட்டாக வரும்பொழுது உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் கொடுத்து நான் இங்கே பார்ப்பேன். 2வது நான் பிரசன்னமும் பார்த்து தருவேன். அந்த மகாகாளியோட அந்த பிரசன்னம் நமக்கு இங்கே அவைலபிள். அதோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அக்யூரேட்டான விஷயங்கள், எதனால உங்களுக்கு இந்த பிளாக்கேஜஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து யாருக்கெல்லாம் நல்ல ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கோ அவங்கெல்லாம் சடனா உள்ள வந்துருவாங்க, அவங்களுக்கான ரீடிங் வந்துடும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா? உங்க எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும் போது இங்க ப்ரெடிக்ஷன் வராது. அதனால கவலைப்படாதீங்க, நமக்கு ப்ரெடிக்ஷன் வரல அப்படின்ட்டு. இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நீங்க பிரைவேட்டா எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுவும் நான் சொல்லிட்டேன், பிரசன்னத்தோட பார்த்து தரேன்னு சொல்லிட்டு. 2வது, பழைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்க சுச்சுவேஷனுக்கு அது டிவைன் அப்படிதான் அலைன் பண்ணுவாங்க. நீங்க போய் அந்த பிளேலிஸ்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கான கைடன்ஸை என் மூலமா அவங்க வந்து பேசி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்க புக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து நான் ரீடிங் மட்டும் கொடுக்கல, நான் வந்து மகாகாளியோட அந்த பிரசன்னத்தையும் சேர்த்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால உங்களுக்கு உங்க லைஃப்ல என்ன நடந்தது, யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்ன செய்யணும், அடுத்தது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, உங்க கேள்விகளை கிளியரா நீங்க கேட்கும்பொழுது உங்களுக்கான ஆன்சர் வந்து அம்மனோட அந்த அருள், அந்த என்ன சொல்றது, பிரசன்னத்துல வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச்.